Hello friends, welcome back to my channel. நம்ம சேனல்ல எம்மியான ரவா லட்டு வந்து மில்க் இல்லாம ஒரு 20-25 டேஸ் வந்து தாராளமா வச்சுக்க நல்லா எம்மியான டேஸ்ட்ல இருக்கக்கூடிய ரவா லட்டு தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் அதுக்காண்டி 1 கிளாஸ் அளவு வந்து ரவா எடுத்துக்கலாம். ரவா இது வந்து ஒரு மிதமான வந்து சூடுல வந்து வச்சு நம்ம வந்து லைட்டா ஒரு இந்த சூடு ஆகும் பாருங்களேன், நம்மளோட அந்த ரவா அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து லைட்டா வந்து அதை நம்ம ரோஸ்ட் பண்ற மாதிரி பார்த்து வறுத்துக்கலாம். ரொம்ப சவக்க வறுத்துடக்கூடாது, லைட்டாக அந்த ஹீட் வரும் பாருங்க, அந்த அளவுக்கு இது பண்ணால் போதும். கொஞ்சம் தொட்டு பார்த்தா அந்த சூடு வரணும். ரொம்ப வந்து ஸ்லோவாக வச்சுக்கோங்க, ஏன்னா அந்த ரவை வந்து ஒரு மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து நல்ல ஒயிட்டான ஒரு லட்டு வந்து கிடைக்காது. இது நம்ம பால் ஊற்றாதனால வந்து ஒரு மாதத்துக்கு கூட நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. நல்லா ஏர்டைட்டான ஒரு கண்டெய்னரில் வச்சுட்டு ஈரம் படாமல் வச்சிட்டிங்கன்னா போதும், அது ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே இருக்கும். இது லைட்டாக சூடாகிறவா இருக்கட்டும், நான் சூடானதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ தொட்டு பார்க்குறப்ப கொஞ்சம் நல்லா ஹீட் ஆன மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு தான் வந்து நல்லா வறுத்துருக்கேன். தொட்டு பார்த்தா நல்லா கொஞ்சம் சூடு வரும் பாருங்கள், அப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் ஆறின பிறகு என்ன பண்ணணும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரவை ஃபுல்லாக நல்லா ஆறிடுச்சு பாருங்கள், நல்லா வந்து கூல் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். இனிமேல் தான் மெயினானதெல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு இது நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். அடுத்து அந்த ஒன்றுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன், அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி நல்லா வந்து நைஸாக அரைச்சிடணும், அந்த மாவு மாதிரி அரைச்சிடணும். உங்களுக்கு திருப்பியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதாவது சலையில் வடிகட்டிட்டு நல்லா அப்படியே ஒரு மாதிரி சளிச்சிட்டு கூட நீங்கள் இன்னொரு தடவை போட்டு வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கணும். இதை வந்து இதில் கொட்டிக்கலாம். நம்ம ரவையோடதே தெரியக்கூடாது, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இப்போ 1 கிளாஸ் ரவைக்குன்னா 3/4 கிளாஸ் அளவுக்கு வந்து சுகர் ஜீனி எடுத்துக்கிறேன். அதில் 2 ஏலக்காய் வந்து போடுறேன். அதை வந்து தோலை எடுத்துகிட்டு தான் போடணும், இல்லைனா சரியாக அரைப்படாமல் அந்த திப்பியாக இருக்கணும். இதை எடுத்துட்டு அதுக்குள்ளே இருக்கும் பாருங்கள் அந்த பிளாக் கலர், இது மட்டும்தான் போடணும். இதோட போட்டு இது மாதிரி 2 இதை போட்டு இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இது வந்து மிக்சியில் வந்து நல்லா பவுடராக நைஸாக வந்து அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். வெறும் ஏலக்காவும் பொடி இது இருக்கலாம், நல்லா வந்து நைஸாக அரைச்சிருச்சு. ஜீனியும் அந்த ஏலக்காவும் சேர்ந்தது. இது வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2ம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா அந்த ஏலக்காவும் இதுவும் வந்து நைஸாக அரைஞ்சிடணுங்க, அப்போ அந்த வாயில் தட்டுப்படாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் 1 கிளாஸ் ரவைக்கு 3/4 கிளாஸ் அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்லா இனிப்பு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஒரு 1 இல்லைனா 1.25 கூட சேர்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ரவையும் ஜீனியும் சேர்ந்தது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கையில் மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ஈவனும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகும். இப்போ அதை வந்து எப்படி வந்து லட்டாக பிடிக்கலாம்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து நெய் வந்து ஊற்றிருக்கேன். கீ ஊற்றிட்டு நம்ம அதில் வந்து ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவு வறுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது நல்ல லோவாக ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து இதை வறுத்து எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து முந்திரி பருப்பு வந்து ஒரு கரிஞ்ச மாதிரி ஆயிரும். இதில் வந்து முந்திரி பருப்பு போட வந்து நான் ஆட் பண்ண மாட்டேன். முந்திரி பருப்பு வந்து அந்த கேமராவை ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன். இதில் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து கீயை வந்து நான் சூடு பண்ணியிருக்கேன். நெய்யை நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த சூடு வந்து கொஞ்சம் பொறுக்கிற அளவு சூடில் இருக்கிறப்போ நீங்கள் சூடோடு அதில் ஊற்றுனீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஈஸியாக பிடிக்க முடியும். அது ரொம்ப வந்து நீங்கள் ஜாஸ்தி ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி கரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். கீயோட ஸ்மெல் நல்லா இருக்காது. அதனால் அதை வந்து கரெக்டாக கவனமாக பார்த்துக்கோங்க. கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், சூடோடு நீங்கள் பிடிச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து அந்த பிடிக்கிறதுக்கு வரும். நல்லா அழுத்தி பிடிக்கிறப்போ நல்லா அந்த சுகரோடு சேர்ந்து இது பண்ணுறப்போ அது நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கும். இதில் கீ மட்டும் கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கணுங்க, அவ்வளோதான் விஷயம். மற்றபடி நீங்கள் அந்த ரவையோடதையும் சுகரையும் நீங்கள் பவுடர் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நினச்சா 1 செகண்டில் கூட அந்த கீயை மட்டும் சூடு பண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு லட்டு வந்து ரெடி ஆயிரும். ரவா லட்டு வந்து பால் ஊற்றி பிடிப்பாங்க, அப்படியே வந்து அதை அரைக்காமல் அப்படியே பிடிப்பாங்க. அது வந்து ஒரு மெத்தடு. இந்த மெத்தட் படி பிடிக்கிறப்போ இது வந்து ஒரு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, ஒரு 20 டேஸ் வரை கூட அது அப்படியே இருக்கும். 20-30 டேஸ் கூட வச்சுக்கிற பொறுத்து. நீங்கள் ஈரம் படாமல் வச்சிங்கன்னா அது பாட்டு அப்படியே இருக்கும். இது நம்ம கீலாம் ஊற்றி இது பண்ணுறதுனால அது ரவா லட்டுன்னு யாரும் நினச்சி பார்க்க மாட்டாங்க. ரொம்ப ரிச்சான ஒரு டேஸ்ட் இருக்க மாதிரி இருக்குங்க. மெத்தடில் ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப டேஸ்ட் அண்ட் எம்மியாக இருக்கும், ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.